தொடர்ந்து இலங்கை கடற்படை தமிழ்நாடு மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கும் கடிதத்தில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் படகுகளை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் யாழினி. பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கும் அந்த கடிதத்தின் சாராம்சம் குறித்து சொல்லுங்கள். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும், மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை குழுவினை புதுப்பித்திடவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடவும், அவர்களின் பராமரிப்பு மீன்பிடி உரிமைகளை பாதுகாத்திடவும் உரிய தூதரக வழிமுறைகளை பின்பற்றி விரிவான தீவிரமான நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது மற்றும் மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படும் சம்பவங்கள் என்பது அதிகரித்து வருவதையும், இதனால் பல தலைமுறைகளாக இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கோவிட்-19 தொற்று காலத்தை தவிர கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பாரம்பரியமாக தமிழ்நாடு மீனவர்கள் பயன்படுத்தி வரும் மீன்பிடி பகுதிகளில் இலங்கை கடற்படையினர் கட்டுப்படுத்துவதையும், இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருமளவில் பாதிக்கப்படுவதோடு மீன்பிடி தொழிலையே நம்பியுள்ள அவர்களின் கலாச்சாரம் மற்றும் சமூக கட்டமைப்பிற்கு இது பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2023ஆம் ஆண்டில் இலங்கை கடற்படையினரால் 243 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 37 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கடந்த 28 நாட்களில் மட்டும் 6 சம்பவங்களில் 88 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 12 மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் மீன்பிடிக்க செல்லும் தமிழ்நாடு மீனவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்படும் தாக்குதல்களையும், மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் ஏற்படும் சேதங்களையும் கவலையை மேலும் அதிகரித்துள்ளதாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது போன்ற செயல்களில் மீனவர்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதுடன் மீனவர்களின் பொருளாதாரமும் பாதிப்புகளையும் மேலும் அதிகரித்துள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ள இந்திய மீன்பிடி படகுகளை திரும்பி பெற்றிடவும், படகுகளை உடனடியாக விடுவித்திடவும் ஏதுவான மேற்படி சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வினை உறுதி செய்திடவும், மீனவ சமூகங்களின் பராமரிப்பு, மீன்பிடி உரிமைகளை பாதுகாத்திடவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை வழிவகை பின்பற்றி வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூட்டு நடவடிக்கைகள் மூலம் இது சாத்தியமாகும் என்பதால் இந்த நோக்கத்திற்கான அமைக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கை குழுவை புதுப்பித்து விரிவான மற்றும் தீர்மானமான நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல இலங்கை வசம் தற்போதுள்ள 77 மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய 151 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தேவையான அனைத்து தூதரக நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தகவல்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.